அடி இது படியுதுமா. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம், அன்பே சிவம். மனிதன் வாழ்வதற்காக தெய்வத்தை பிரித்து வைத்து விட்டான். தெய்வம் இன்றும் ஒன்றாகத்தான் உள்ளது. அந்த வகையில் இங்கு தமிழன் முதலில் என்ன செய்தான்? கட்சி வழியில் மக்களை தூண்ட செய்து அதில் ஒருவருக்கு ஒருவர் மோத செய்து அதை உயிர் சேதனம் செய்தான், பகையை உருவாக்கினான். அதே போன்று கடவுளையும் பிரித்து வைத்து விட்டான். தமிழ் கடவுளாம் முருகர். இது யார், எந்த கட்டுரையில் எழுதி உள்ளது, எங்கு உள்ளது? இவன் கற்பனையில் கதை எழுதி சினிமாவில் நடிக்க வைத்து விட்டால் தெய்வம் ஒன்று இல்லை என்று அர்த்தமா? அப்படி என்றால் திருப்பதியில் மூலஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் வெங்கடேஷ் பெருமாளா? கிடையாது, அவரும் முருகர் தான். அவரை டைரக்டாக அந்த மூலஸ்தான கல்லை, அந்த கல்லாக இருக்கும் கடவுளை படம் போட்டு காட்ட சொல்லி பார்க்கலாம். அதில் இருப்பதும் முருகர் தான். இதெல்லாம் எதையோ மறைத்து வைத்து திருப்பதியிலும் மறைமுகமாக அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து நாமத்தை போட்டால் அது முருகர், வெங்கடேஷ் பெருமாள் என்று இவர்களே வைத்து கொண்டார்கள். தெய்வம் இன்றும் ஒன்றாகத்தான் உள்ளது. தெய்வம் எங்கு உள்ளது? பசுமையில் உள்ளது, செடி கொடியில் உள்ளது, மரங்களில் உள்ளது. மனிதன் வாழ்வதற்கான பொருள்களை உருவாக்கி செய்து வருகிறது. அரசாட்சி செய்வது மனிதன். இவன் வாழ்வதற்காக தெய்வத்தையே பிரித்து வைத்து மக்களை தூண்டச் செய்கிறான். இதுதான் இறைவனுடைய வாக்கு. ஆகினால் இது போன்ற செயலெல்லாம் இனி செய்வதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. வேகமாக அழிந்துவிட்ட காரணத்தால் இதெல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது இறைவனின் தீர்ப்பு. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டுக்கு ஆண்டு குற்றங்கள் மேலும் வளர்ந்து கொண்டு மக்கள் கொடூரமாக நிலையில் செல்லவும் நிலை உள்ளது. டாக்டர் வழியாக எத்தனையோ வழிகளில் மறைமுகமாக நடைபெறுகிறது. இதற்கு காரணம் என்னை பொறுத்தவரையும், இறைவன் கூறும் அறிவுரை பொறுத்தவரையிலும் அரசாங்கம் தான் குற்றவாளி. அதாவது நாட்டை ஆளும் மனிதனே குற்றவாளி. இந்த குற்றவாளி பல குற்றங்கள் செய்து அவன் மீதும் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. வழக்கு இருக்கும்போது மீண்டும் அவனுக்கு எவ்வாறு சீட்டு தருவது? ஒரு மனிதன் குற்றவாளி இருப்பவனே நாட்டை ஆண்டு வந்தால் குற்றம் எவ்வாறு விடைபடும்? ஒரு சாதாரண குடிமகன் குற்றம் செய்தால் அவர் சிவ தண்டனை. ஒரு நாட்டை ஆள்பவன் குற்றம் செய்தால் அவனுக்கு தண்டனை இல்லை. அது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்கவில்லை, இறைவன் கேட்கிறான். கேள்விக்கு பதில் கூறுங்கள். அது எவ்விதத்தில் நியாயம்? இவனும் சிறையில் செல்ல வேண்டியதானே? அதான முறை. சிறை என்றது என்ன? மனிதன் திருந்தி வாழ்வதற்காக அங்கு சிறையில் அடைபட்டிருக்கும் போது தன் குடும்பத்தை நினைத்து, மக்களை நினைத்து, தான் செய்த தவறை சிந்தித்து அவன் உள்ளம் தூய்மையாகுவதற்காகத்தான் சிறைச்சாலை. ஆனால் நாட்டை ஆள்பவன்கள் அவ்வாறு வெளியிருந்தே அவர்கள் செயல்பட காரணம் நீதித்துறையும் காவல்துறையும் நிறுவனங்களையும் அடிமையாக்கி வைத்துள்ளான் என்ற அர்த்தம். ஆகையினால் தான் இவன் சிறைக்கு செல்லவில்லை. இது எப்படி சாத்தியம்? நீதி என்பது ஒன்று, அனைத்து உயிருக்கும் ஒன்றுதான், அனைத்து மக்களுக்கும் ஒன்றுதான். இவனுக்கு வேறு சட்டம் எவர் தந்தார்கள்? எந்த சட்டத்தில் எழுதி உள்ளது? கிடையாது. அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்ன? ஒரு திருடன் 10 மணிக்கு திருடினால் அவன் விடிய காலத்தில் எத்தனை கிலோமீட்டர் சென்றிருப்பான், எந்த திசையை நோக்கி சென்றிருப்பான் என்பதெல்லாம் தெளிவாக எழுதியுள்ளார்கள். அதை ஏன் பின்பற்றவில்லை? அதெல்லாம் அதை முடக்கி வைத்துவிட்டு மூலையில் இவர்களே ஒரு புதிய சட்டத்தை வகுத்து கொண்டு மக்களை மடைமாக்கி செய்வதற்கு யார் தந்தது அதிகாரம்? இந்த பூமியில் நிலை என்ன இன்றைக்கு? அதனால் யோசித்து செயல்படுங்கள். இல்லையே முக்கியமாக இறைவன் கூறும் பதில்,
எலெக்ஷன் என்பதே வரக்கூடாது. வந்தால் குற்றமற்றவர்கள் தான் இந்த எலெக்ஷன் நிற்க வேண்டும். குற்றம் இல்லவர்கள் சீட்டு தரக்கூடாது. இது இறைவனுடைய வாக்கு. குற்றமற்றவர்கள் ஆண்டால் அவர் அந்த குற்றத்துக்கு தேவையான பொருள்களைத்தான் திரட்டுவார். ஆனால் மக்களை யோசிக்க நேரம் இருக்காது. நம்ம மீது இத்தனை குற்றங்கள் உள்ளது, இந்த குற்றங்கள் எவ்வாறு செயல்படுவது என்று தான் இரவு பகலாக அவருக்கு சிந்தனை தோன்றும். மக்களை பற்றி சிந்தனை தோன்றாது. அதனால்தான் இத்தனை குற்றங்கள் வர காரணம். ஒரு நாட்டை ஆள்பவன் ஒரு மக்களை உயிர் காக்கத்தான் நாட்டை ஆளுகிறான். ஆனால் எப்படி விபத்து நடக்கிறது, எப்படி கொலை நடக்கிறது, எப்படி கற்பழிப்பு நடக்கிறது, இதுக்கு என்ன காரணம்? நாட்டை ஆள்பவன் குற்றவாளி தானே. அதனால்தான் அவனே குற்றவாளியாக இருக்கும்போது நாட்டு மக்களுக்கு நல் உணர்வு எப்படி ஏற்படும்? ஏற்படாது. சட்டம் அவர் தான் உள்ளது, தெய்வத்தின் சட்டம். நாட்டை ஆள்பவன் சுத்தமாக இருக்க வேணும். அவனே சுத்தமாக இல்லை என்றால் மக்களுக்கு எவ்வாறு நல் உணர்வு கிடைக்கும்? இது தெய்வத்தின் சட்டம் கிடையாது. தெய்வத்தின் சட்டம் இயற்கை வழியில் உள்ளது. மக்களுக்கு பசி இல்லாமல் வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருள்கள், அந்த உணவுப் பொருள்களே இவர்களை பதுக்கி வைத்து கொண்டு மக்களை பட்டினி பசியமாக செயல்பட வைக்கிறார்கள். இந்த நகரப்புறம் அதாவது டவுன் பகுதியில் மட்டும்தான் ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு மக்கள் செழிப்பாக வாழ்கிறார்கள். அது உள்நோக்கி போருங்கள், மக்கள் இன்றும் ஆடையின்றி பட்டினியாக வாழ்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? இவர் ரோடு போடுவதும் இவர் நகரம் பக்கத்திலே தான் ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இவர்கள் ரோடு போடுவார்கள். இதற்கு மேல் உள்நோக்கி சென்றால் அவர்கள் உழைப்பில் வாழ்கிறார்கள் கண்டி அவருக்கு தேவையான உதவிகள் செய்வதில்லை. அவர் உழைப்பு அவர் அங்கு மலை பகுதியிலெல்லாம் அழகு சுத்தம் செய்து அங்கு அவர் உயிர் வாழ்வதற்காக பொருள்களை திரட்டி அவருக்கு தேவையான பொருள் எடுத்து மீதி பொருள் அனைவரும் வாழ இன்றும் அனுப்பி வைத்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த அரசியல்வாதி அவருக்கு தேவை உதவிகள் செய்வதில்லை. சிலை வைப்பதும் மக்களை தேவையில்லாத பில்டிங்களை கட்டுவதும் பல போன்ற நிகழ்ச்சிகள் செய்வது. இதே திருச்சியில் கலைஞர் ஆட்சியில் 300 வீடுகள் கட்டினார். எங்கு கட்டினார்? மக்களுக்கும் பயனில்லாத இடத்தில் 300 வீடுகள் கட்டினார். பசுமைகளை அழித்து பசுமை மரங்கள் காலியாகின. அந்த வீடுகள் இன்று வரை அது எதுக்கும் பயன்பாடு இல்லாமல் அழிந்து போனது. இதுக்கு என்ன காரணம்? இது போன்ற நிலைகள் அரசாங்கம் செய்து வருகிறது. இதை உணர்த்தத்தான் ஒரு நாள் முதல்வர் படத்தை இறைவன் எடுத்து உரைத்தான். அதில் ஏழை மக்களுக்கென்று ஒரு பில்டிங் கொடுத்தார்கள். ஆனால் ஏழை மக்களுக்கு கொடுத்த இடத்தில் அவருக்கு வருமானம் கிடையாது. அவர் வருமானத்தை நோக்கி அந்த பில்டிங்கை வாடகை விட்டு சென்றார்கள். அதுக்கு என்ன பொருள்? ஒரு உழைப்பாளிக்கு தேவையான இடத்தை தந்தால்தானே. இவர் இஷ்டத்துக்கு எங்கோனாலும் தந்து விடுவார். ஆனால் இவர்கள் மட்டும் டவுன் மக்கள் மத்தியிலே வாழ்வது. ஏன்னா இவர் உயிருக்கு பாதுகாப்பு. இவன் போய் அங்கே வாழ வேண்டியது தானே. இவர் குற்றமற்றவன் தானே. இவன் நிலத்தில் அனைத்தும் பாதுகாப்பு உள்ளது. இவன் எதுக்கு மக்கள் மத்தியில் வாழ வேண்டும்? இது என்ன பொருள்? மக்களை நன்று யோசியுங்கள். ஆனால் எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் சரி, எவர் இருந்தாலும் சரி, குற்றம் இல்லாதவருக்கு மட்டும்தான் சீட்டு தர வேண்டும். இறைவனுடைய வாக்கு. இதுவரை நீங்கள் கூத்தடித்தது கும்மாளம் அடித்ததெல்லாம் சென்று விடட்டும். இனி பூமியின் நிலையை கருதி இறைவன் கூறும் பதிலை நன்கு ஆராய்ச்சி செய்து செயல்படுங்கள். எவராக இருந்தாலும் சரி, குற்றம் நீதிமன்றத்தில் வழக்கு இல்லவர்களுக்கு சீட்டு எப்போதும் தரக்கூடாது. அந்த வழக்கு என்று விடுபடுகிறதோ அன்று தான் சீட்டு தர வேண்டும். இது இறைவனுடைய வாக்கு. மீறினால் கடுமையாக தண்டனை அனுபவிக்க நேரிடும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.